வணக்கம். எஸ்ஐ 2023 டிசம்பர் 22 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ராணிப்பேட்டை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கேண்டிடேட்க்கு நீரின் 3 நிலைகள் பற்றியும் என்டிஆர்எஃபோட ஒர்க் பற்றியும் ஃபண்ட் எப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. கிரிக்கெட் ரூல்ஸ் கேட்டிருக்காங்க. அவரோட டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. கடலூர் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்க்கு அவரோட ஒவ்வொரு தாலுக்குலேருந்தும் டிஸ்ட்ரிக் வந்து என்ன டிஸ்ட்ரிக்டோட கேபிட்டல் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபிஷிங் டெக்னிக் பற்றி கேட்டிருக்காங்க. ஃப்ளோட்டிங் பிரின்சிபல் பற்றி கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ கேட்டிருக்காங்க. அவார்டு ரீசெண்டாக கொடுத்த அவார்டு எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அக்ரி முடித்த ஒரு கேண்டிடேட்க்கு எம்எஸ் சுவாமிநாதன் பற்றி கேட்டிருக்காங்க. பஞ்சம் அது வந்து எப்படி ஏற்படுது, ஏன் ஏற்படுது, எப்படி தடுக்கலாம், அதை பற்றின ஹிஸ்ட்ரிலாம் கேட்டிருக்காங்க. செல்ஃபோன் கேட்ஜெட்ஸு சேகரிக்கிற மாதிரி ஹாபி கொடுத்தனால அதை வந்து போலீஸில் வந்து எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. தருமபுரியில் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன மாதிரி க்ரைம்ஸ் நடக்குது, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் என்னென்ன இருக்குது, தேனீ வளர்ப்பு பற்றி கொடுத்தனால அதில் கலப்படம் பண்ணுறாங்க, அது ரிலேட்டடாக நிறையா கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து மானியம் எவ்வளோ தர்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி மேக்ஸ் முடித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு இன்றைக்கி வந்து டிசம்பர் 22 மேக்ஸ் டேனால் அதை பற்றி இன்றைக்கி என்ன டேன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸை பற்றி 2 minutes பேசுங்கன்னு சொல்லவும் அவர் பேசியிருக்கவும் அடுத்து 6 ஒப்பீனியன் பேஸ்டு கொஷின் கேட்டிருக்காங்க. பாம் வச்சா என்ன பண்ணுவீங்க, செயின் ஸ்நாட்ச் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, ராபரி பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்க, சைபர் க்ரைம் ரிலேட்டடாக எப்படி அவேர்னஸ் பீப்புள்ஸ்க்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேலம் கேண்டிடேட்டுக்கு வந்து புயல் வெள்ளத்தில் வந்து எந்த நெட்வொர்க்குமே இல்லாமல் போகுது, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து சிக்கிக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் உங்களை கம்யூனிகேட் பண்ணிக்குவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரிபிள்இ முடிச்சுட்டு ஏன் வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து உங்கள் ஜாப்பை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பிளான்டேஷன் கொடுத்தனால எங்கே பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்த கேண்டிடேட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் க்ரைம் பற்றி கேட்டிருக்காங்க. க்ரௌடு ஹேண்டிலிங், அவங்க நடக்கிற ஆக்சிடெண்ட் ஏன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்காங்க. என்னென்ன டேம் இருக்குது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. தருமபுரி ஃபாரஸ்டருக்கு வந்து வாச்சாத்தி வழக்கு பற்றி கேட்டிருக்காங்க. செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்காங்க. காடுகளில் தீ விபத்து நடக்கிறப்ப அதை எப்படி கையாளுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன் போலீஸ் வேலைக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி கேண்டிடேட்டுக்கு போச்சம்பள்ளி ஃப்ளட் பற்றி கேட்டிருக்காங்க. ஓசூர் யானை நடமாட்டங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. சாதி கலவரங்களை எப்படி கையாளுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோபமும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அன்பும் கருணையும் இருக்கக்கூடிய இன்னொரு கேரக்டர், இந்த 2 கேரக்டரில் எதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தென் வேலூர்லேருந்து வந்த கேண்டிடேட்டுக்கு பப்ளிக் ஆஃபீஸ் வந்து அந்த வேலூர் கோட்டையில் என்னென்ன ரன் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. மனிதன் விலங்கு மோதலை பற்றி கேட்டிருக்காங்க. உமன்ஸ் கிரிக்கெட்டை பற்றி இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் நடக்கிற உமன்ஸ் கிரிக்கெட்டை பற்றி கேட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து வந்த கேண்டிடேட்டுக்கு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணவரை எப்படி நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவரோட பெயருக்கான காரணத்தை கேட்டிருக்காங்க. விவசாய உற்பத்தியில் நெல் பற்றி நிறைய டீட்டெயிலாக கேட்டதாக சொன்னார். தென் கடலூரில் வந்த கேண்டிடேட்டுக்கு வந்து மீன் உற்பத்தி பற்றி கேட்டிருக்காங்க. வள்ளலூர் பற்றியும் உணவு கலப்படம் பற்றியும் கள்ளச்சாராயம் பற்றியும் கேட்டதாக சொன்னார். தென் கிருஷ்ணகிரி ஃபிசிக்ஸ் முடித்த கேண்டிடேட்டுக்கு நேர்மை, பண்பு, பொறுமை, இந்த மாதிரி குவாலிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு விளக்கம் கேட்டிருக்காங்க. அவரோட எஸ்பி நேம் கேட்டிருக்காங்க. அவரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுட்டு திருப்பூரில் ஒர்க் பண்ணனால அங்கே இருக்கிற மக்கள் எந்த மாதிரி இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். நியூட்டனோட தேர்டெல்லாம் கேட்டிருக்காங்க. மேன் ஆஃப் த மேட்ச் கிரிக்கெட்டில் கொடுக்குறத அது எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. தென் தருமபுரி கேண்டிடேட்டுக்கு ஃபுட்பால் ஒரு ஹாபி போட்டனால பிகில் ஸ்டோரி ஏதோ ஆன்சர் பண்ணுறப்ப பிகில் ஸ்டோரி பற்றி கேட்டிருக்காங்க. இஸ்ரோ பற்றி கேட்டிருக்காங்க. இஸ்ரோட ப்ராஜெக்ட் ஃப்யூச்சர் என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நேர்மையும் வித்தவுட் நாலேஜ் இருக்க ஒருத்தரையும் கரெக்டாக நாலேஜோடு இருக்கிற ஒருத்தரையும் எந்த ஒரு பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க சுச்சுவேஷன் பேஸில். அவரோட ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. போலீஸ்க்கு வந்து எந்த மாதிரி குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சேலம்லேருந்து வந்த கேண்டிடேட்டுக்கு கேட்டிருக்காங்க. தருமபுரியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்த ஒருத்தருக்கு நீரில் வெடிக்கக்கூடிய கெமிக்கல் என்னென்ன இருக்குது, மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னென்ன, தேனியோட பண்புகள் பற்றி சொல்லுங்கள்,
அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் தருமபுரி பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு ஏன் வந்து பிஎஸ்டிஎம் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் தருமபுரியில் இருக்கக்கூடிய டேம் ரிவர் பற்றி கேட்டிருக்காங்க, எல்லண்டோ பற்றி கேட்டிருக்காங்க, நேஷ்னல் கேம் அது வந்து அதை பற்றின ஒரு இஷ்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஐபிசிக்கும் சிஆர்பிசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தருமபுரி கேண்டிடேட்டுக்கு வந்து எல்பிஜி லீக் ஆகிறப்ப அதை வந்து எப்படி தடுக்கலாம், எப்படி நீங்கள் அதில் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. தேனியோட விஷம் வந்து எங்கே இருக்குது, அந்த தேனியோட இதில் வந்து என்ன மருந்து தயாரிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. நாமக்கல் மெட்ரலாஜி முடித்த கேண்டிடேட்டுக்கு வந்து நாமக்கல்லில் என்ன மாதிரி தொழில்கள் ஃபேமஸ்ஸு, ஃபயர் சேஃப்டி மெட்டலில் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. கோல்டுக்கும் சில்வருக்கும் மெல்ட்டிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நாமக்கல்லில் மேஜராக எந்த மாதிரி க்ரைம் நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒரு கேண்டிடேட்டுக்கு செல்ஃப் இன்ட்ரோ, எண்ணெய் கழிவுகள் பற்றி ரீசெண்டாக வந்திருக்குல்ல அதை பற்றி கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரியை வந்து போலீஸில் எப்படி அப்ளை பண்ணுவீங்க, எதுக்கு வந்து போலீஸை சூஸ் பண்ணீங்க, தீ விபத்துகள் நடக்கிறப்ப எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, கபடியில் ரீசெண்டாக யார் அவார்டு வாங்கினான்னு கேட்டிருக்காங்க. தென் டிஸ்ட்ரிக்டில் ஃபேமஸான ஒரு பிளேசஸ் பற்றியும் கவிதை கொடுத்துருனால ஒரு கவிதை சொல்லியும் கேட்டிருக்காங்க. மேக்ஸ் ரூல் கேட்டிருக்காங்க. போர்ட் மாஸ் ரூலை வந்து அவர் சொல்லியிருக்காரு. கிருஷ்ணகிரி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவருக்கு அவரோட நாலேஜை போலீஸில் எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னும், கீழே இருக்கக்கூடிய போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு ரெஸ்பெக்டை எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒய் ஓப்பன் கோட்டாவில் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு ஏன் ஓப்பன் கோட்டாவில் எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. போச்சம்பள்ளி பெட்டாலியன் பற்றி கேட்டிருக்காங்க. தென் பிருத்திவிராஜுங்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு அவரோட பேருக்கான காரணம், அவரோட கிராண்ட் மாஸ்டரில் எந்த மாதிரி கேட்டகரிலாம் இருக்குது, ட்ரக் அவேர்னஸ் எப்படி கொடுப்பீங்க, தென் அவர் டிசைன் படிச்சிருக்கனால ஒரு பேப்பர் பென் கொடுத்து ட்ரக் அவேர்னஸ் பற்றி ஒரு டிசைன் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவரோட டிகிரி வந்து கேப் இருந்தனால எதுக்கு இந்த கேப், எதனால் நீங்கள் கேப் விட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்த சேலம் கேண்டிடேட்டுக்கு வாக்கிங் ஒலிம்பிக்கில் இருக்குது, அது எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏக்கர், ஹெக்டேர், அவரோட அந்த ரூமோட சைஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க. ஆர்பிஐ ஒர்க் பற்றி கேட்டிருக்காங்க. பணம் வந்து எங்கெங்கெல்லாம் அச்சடிக்கிறாங்க, ஏன் வந்து கரஸில் டிகிரி முடிச்சிருக்கீங்க, சங்ககிரியில் இருக்கக்கூடிய விடுதலை வீரர் பற்றி சொல்லுங்கள், ரிவர் பற்றி கேட்டிருக்காங்க. தென் பிகாம் வேலூர் கேண்டிடேட்டுக்கு வந்து செல்ஃப் இன்ட்ரோ, ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரீங்க, மார்க்கெட்னா என்ன, டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், வேலூரில் ஒரு 5 ஸ்பெஷல் பிளேசஸ், வேலூர் கோட்டை வந்து ஏன் ஸ்பெஷல், ஜலகண்டேஸ்வரம் லிங்கம் வந்து எந்த வருஷம் கட்டினாங்க, ஏன் வேலூரை வந்து டிவைட் பண்ணாங்க, எப்போ டிவைட் பண்ணாங்க, என்னென்ன டிஸ்ட்ரிக்டாக பிரித்தாங்க, வேலூரோட ஸ்பெஷல் நேம் என்னென்ன இருக்குது, உங்கள் சோஷியல் மீடியாவை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. தென் ஹேர் கட் பற்றி அவர் கட் பண்ணனால ஏன் இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ப்ரைவேட் கோச்சிங் சென்டரில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் ஃபயர் எக்ஸ்டிங்க்யூசரை பற்றி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. தென் இன்னொரு கேண்டிடேட்டுக்கு வந்து செல்ஃப் இன்ட்ரோ கேட்டு ஃபேமஸான 5 ஃபுட்பால் பிளேயர்ஸ் கேட்டிருக்காங்க. இன்ஃபினிட்டினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ரோட் ரேக்கோ நடக்கிறப்ப எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி பற்றியும் இலூஷனை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி பப்ளிக் வந்து எந்த மாதிரி ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களை நினச்சி நீங்கள் என்ன விஷயத்தை நினச்சி பெருமைப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி புக்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணுவீங்க, தமிழ்நாட்டில் இருக்க மேத்தமெட்டிஷியன் யாராவது ஒருத்தர் ஃபேமஸான ஆள் சொல்லுங்கள், வேதிக் மேத்ஸ் இருக்குல்ல அதை பற்றி சொல்லுங்கள், ஜீரோவோட இம்பேக்ட் வந்து உலக லெவலில் எப்படி இருந்துச்சு, யார் வந்து நம்பர்ஸை வந்து கண்டுபிடிச்சா, ஃபுட்பால் வேர்ல்டு கப்பில் சாம்பியன் யாருன்னு கேட்டிருக்காங்க. தென் இன்னொரு கேண்டிடேட்டுக்கு ஒன் டே கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு ஃபீமேல் 200 யார் அடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் சைக்கிளிங் ஃபேமஸான பர்சனாலிட்டி கேட்டிருக்காங்க. பீம் சீரியஸில் வந்து காளி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. கிரிக்கெட் மேட்ச்சில் ஃபிக்ஸிங் நடக்குதுல அதை பற்றி கேட்டிருக்காங்க. தென் 2006 2011 வரைக்கும் தமிழ்நாடோட ஸ்பீக்கர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் ஏன் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் மாறுறீங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்காங்க. பிராக்கீஸ் வாட்டருக்கும் லேக் வாட்டருக்கும் இந்தியாவில் வந்து எங்கெங்கே இருக்குது, பெருசு எது அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. தென்
மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஸ்பெல்லிங்கே வந்து ஏதோ தப்பாக இருக்குன்னா அந்த ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க. தென் இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பித்தாகரஸ் தியரம், எஸ்ஐ எஸ்எஃப்ஓ ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்கீங்க, ஏன் கொடுத்துருக்கீங்க, எஸ்எஃப்ஓட டியூட்டிஸ்லாம் என்ன, உங்கள் அப்பா வந்து போலீஸ், தென் உங்கள் அப்பா வந்து ஃபேமிலி கூட எந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணார், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன, பூண்டி டேம் வந்து யார் கட்டினா, வேறு ஏதாவது எக்ஸாம் நீங்கள் எழுதியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பூண்டி டேம்லேருந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கெலாம் தண்ணீர் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் சத்தியமூர்த்தி பற்றி கேட்டிருக்காங்க. தேங்க்யூ.